சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழகத்தை மூட வைத்த டெங்கு காய்ச்சல், மக்களே அவதானம். அர்ச்சுனா ராமநாதனின் எம்பி பதவிக்கு சிக்கல். விபத்துக்களால் நாளாந்தம் 30 பேர் உயிரிழப்பு. கொழும்பில் அனுர அரசாங்கத்துக்கு எதிராக இரவில் தீப்பந்த போராட்டம். சுப்பிரமணிக்கு கண்டதையும் உண்ண கொடுக்க வேண்டாம். இளம் தாயின் மரணம், நீதி கோரி கணவர் உருக்கமான வேண்டுகோள். கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய பிக்கு. நாட்டில் டெங்கு தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 உயர்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. 10 வயதினரே தொற்றும் HIV தொற்று, சுகாதாரத்துறை எச்சரிக்கை. இலங்கை மற்றும் இந்திய அறுசுவை உணவுகளின் அற்புதமான சுவையை அனுபவிக்க வாருங்கள். பாரிஸில் அமைந்துள்ள பாரத் ரெஸ்டாரண்டில் உங்கள் கொண்டாட்டங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமான சாப்பாடுகள் செய்து தரப்படுகின்றன. குடும்ப விழாக்கள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு +33 1 42 093 584 அல்லது +33 1 58 20 06 20. பாரத் ரெஸ்டாரண்ட், குடும்பத்துடன் வந்து சுவையுடன் மகிழுங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பு நுண்கலை பல்கலைக்கழகம் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் பரவுவதன் காரணமாக 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக மூட முடிவு செய்துள்ளது. அதன்படி பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நடவடிக்கைகள், தேர்வுகள் மற்றும் விடுதிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகம் ஜூலை 13ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் டெங்கு நோயினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு எடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் மாத்திரம் 1025 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பதவியில் இருப்பதற்கான தகமையை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான வாதங்களை விசாரணை செய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. இந்த விடயம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் நீதியரசர்கள் குழாம் முழுமையடையாத காரணத்தால் அது ஒத்திவைக்கப்பட்டது. அபினவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஓஷலகேரத் என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அண்மையில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போது அவர் இன்னும் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. அரசாங்க சேவையிலிருந்து முதலில் ராஜினாமா செய்யாமல் வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பது நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தை மீறும் செயற்பாடு என்று வாதிடும் மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பூர்வமாக பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று அறிவிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதிலும் அன்றாடம் பல்வேறு விபத்துகளால் சுமார் 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சமித ஸ்ரீதுங்க, நாட்டில் ஆண்டுதோறும் விபத்து தொடர்பாக சுமார் 8,000 முதல் 10,000 பேர் வரையிலான உயிரிழப்புகள் பதிவாகுவதாக குறிப்பிட்டார். விபத்துகளால் சராசரியாக ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 4 பேர் உயிரிழப்பதாகவும் தினசரி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 30 எட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உயிரிழப்புகளில் வீதி விபத்துகள் கணிசமான பங்கை கொண்டிருந்தாலும் கீழே விழுதல், நீரில் மூழ்குதல், மின்சாரம் தாக்குதல், பாம்பு கடி போன்ற பிற காரணங்கள் பொது விவாதங்களில் பெரும்பாலும் குறைவாக குறிப்பிடப்படுகிறது அல்லது கவனிக்கப்படாமல் போகிறது என்றும் வைத்தியர் சமித ஸ்ரீதுங்க வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. வாழ்க்கை சுமையை குறைக்குமாறு கோஷங்களை எழுப்பியவாறு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக பொரளை பகுதியில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை மின் கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக மாலபே பகுதியில் நேற்றிரவு தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
கதிர்காம கந்தனுக்கு பாத யாத்திரைக்காக செல்லும் சுப்பிரமணி என்று அழைக்கப்படும் நாய்க்கு ஜோக்கெட் வழங்குவதையும் அதை தூக்குவதையும் அதே மாதிரி தூக்கி தடவி அழைத்துச் செல்வதையும் தவிர்க்குமாறு வனஜீவராசிகள் திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலியலாளருமான கந்தையா பிரியதர்சன் தெரிவிக்கையில், சுப்பிரமணி இதுவரை 3 இடங்களில் சோர்வடைந்து சிகிச்சை பெற்றுள்ளது. விநாயகபுரம் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தை நேற்றிரவு சென்றடைந்த போது அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அது தற்போது உகந்தை மலையை நோக்கி தன்னுடைய பயணத்தின் இறுதிக்கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான பயணத்தால் இந்த நாய் மிகவும் களைப்படைந்துள்ளது. சென்ற இடமெல்லாம் மக்கள் ஜோக்கேட் மற்றும் பால் வழங்கியதால் சீனியின் அளவு உடலில் அதிகரித்துள்ளது. இதனால் அதன் உடல்நலம் மற்றும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தயவு செய்து இனிமேல் அதற்கு ஜோக்கெட் கொடுப்பதையோ அல்லது அதை தூக்கி அழைத்துச் செல்வதையோ தவிர்த்துக் கொள்ளுங்கள். மக்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே சுப்பிரமணியனால் தனது பயணத்தை உகந்த மலை வரை தொடர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு பின்னர் உயிரிழந்த இளம் தாயின் மரணம் தொடர்பில் தங்களுக்கு நீதி கிடைக்கும், அசல் மருத்துவ ஆவணங்களை மீட்டுத் தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று உயிரிழந்த பெண்ணின் கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் பிரசவத்துக்கு பின்னர் இளம் தாயொருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பினை நடத்தி தங்களின் தரப்பு கருத்துக்களை வெளியிட்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட உயிரிழந்த ஜெயபிரியாவின் கணவர் மதுர அந்தகன் தனது மனைவியின் உயிரிழப்புக்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை என்று தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி தன்னுடைய மனைவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட முதல் நாளில் தனியார் மகப்பேற்று மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மட்டக்களப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அது சாதாரண காய்ச்சல் என்று கூறி மருந்துகள் வழங்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்பின் காய்ச்சல் தீவிரமடைந்ததால் அரசு வைத்தியசாலையின் 7ஆம் வார்டில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு பலமுறை இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதும் அது சாதாரண காய்ச்சல் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். மேலும் எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த குடும்பத்துக்கும் ஏற்படக்கூடாது. என்னுடைய மனைவியின் உயிரிழப்புக்கு பொறுப்பானவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும். எங்களுக்கு நீதி கிடைக்க ஜனாதிபதியும் நீதித்துறையும் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். முல்லைத்தீவு கேப்பாபுலவில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வருகின்ற தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வந்தது. இந்நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சந்து கலந்துரையாடினர். கேப்பாபுலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலம் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள குறித்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய சந்திப்பின் பொழுது காணி விடுவிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்களின் போராட்டத்துக்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதுடன் காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக உள்ளதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்தனர். அத்துடன் காணி விடுவிப்பை வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. மேலும் இராணுவம் தற்பொழுது பயன்படுத்தி வரும் பகுதிகளை மாற்றி அரசு அல்லது பொதுக்காணிகளுக்கு மாற்றி மக்களின் பூர்வீக வாழ்விடங்களை உரிய உரிமையாளர்களிடம் மீளவும் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு போராட்டக்காரர்கள் இதன்பொழுது கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் டெங்கு நோயினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 1025 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,422ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், முன்னாள் மாணவிகள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் உள்ளிட்ட 14 பேரை எதிர் மனுதாரர்களாக குறிப்பிட்டு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அதை எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியான சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 ஆண்டுகள் தற்காலிக துணை விரிவுரையாளராக பணியாற்றி வருமான பெண்ணொருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதிக்கும் குறித்த முன்னாள் மாணவிக்கும் இடையிலான தொலைபேசி ஒலிப்பதிவுகள் டிக்டாக் மற்றும் சமூக ஊடகங்களான முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. அதைத் தொடர்ந்து பல்வேறு சமூக ஊடக தளங்களில் இது தொடர்பான கருத்துக்களும் வெளியிடப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை தொடர்ந்து வரும் நிலையில் அவை தொடர்பில் இதுவரை நீதிமன்றத்தால் எவ்வித இறுதி தீர்ப்பும் வழங்கப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 11 வயது பிள்ளைகளிடையே பாலியல் ரீதியாக பரவி வரும் நோய்கள் தொற்றுகின்ற போக்கு அதிகரித்து வருவதாக ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது தற்போது பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச மேலும் குறிப்பிட்டார். HIV மற்றும் STI எனப்படும் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குறிப்பாக 11 வயது இளைஞர் யுவதிகளிடையே முந்தைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது ஓரளவு அதிகரிப்பை காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் பிரிவால் கலந்துரையாடப்பட்டதன் பின்னரும் சில பாடசாலை மாணவர்களும் சில பல்கலைக்கழக மாணவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாலும் இதுகுறித்து பிரதமருடனும் சிறுவர் விவகார அமைச்சருடனும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்கின்ற ரீதியில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை ஒன்றிணைத்து இந்த நிலையை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் தாங்கள் அறியாமலேயே இதற்கு இரையாகிவிட்டதாக தங்கள் தரப்பில் இருந்து தெரிவித்தனர். இதேவேளை சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் திரைகளுக்கு அதிகமாக அடிமையாகுவதன் மூலம் பிள்ளைகள் பிற்காலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு தூண்டப்படும் போக்கு காணப்படுவதாக மனநல மருத்துவர் சமிந்த வீரஸ்ரீவர்தன தெரிவித்தார். டிஜிட்டல் திரைகளுக்கு அடிமையாகுவதால் மூளையில் ஏற்படும் ரசாயன கலவை மாற்றத்தின் காரணமாக பிள்ளைகள் போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி தள்ளப்படலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.